வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் இந்திய கூட்டணி சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பந்த் போராட்டத்தில் இந்திய கூட்டணிக்கும் அரசுக்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சித்துள்ளது. புதுச்சேரியில் வரும் அக்டோபர் 11 முதல் வணிக திருவிழா 102 நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை கண்டித்து காங்கிரஸ் எம்பியும் மாநில தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக அமைப்பாளர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உட்பட இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வெங்கட சுப்பரெட்டியார் சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்தின் பொழுது இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளை வழிமறித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் போராட்டக்காரர்கள் சாலையில் படுத்தும் கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் மறியல் போராட்டத்தின் காரணமாக அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து கோஷம் எழுப்பிய இந்திய கூட்டணி கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் கடலூர், விழுப்புரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய கூட்டணியின் பந்த் வெற்றியடைய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துள்ளார் என முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் விமர்சித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து நெடுங்காடு, திருநள்ளாறு, நிரவி, திருப்பட்டினம், கோட்டுச்சேரி, அம்பகரத்தூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் 300க்கும் மேற்பட்டோர் திரண்டு புதிய பேருந்து நிலைய சிக்னலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது புதுச்சேரி அரசையும் மின்துறையையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது, ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும், மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினை போலீசார் கைது செய்தனர். போராட்டம் காரணமாக காரைக்காலில் பெரும் பரபரப்பு நிலவியது. ஆனா இவர் பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? போராட்டத்தின் வெற்றி அது எப்பவுமே என்ஆர் கொஞ்சம் ஒரு குழப்பவாதி தான். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இப்படி அப்படியுமா தான் இருக்கும். ஏன்னா அவருடைய தவறுகளை அவர் உணர்ந்துக்குவார். அதன் காரணமா பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்கிறாரு. பந்த் வெற்றிகரமா நடக்கணுங்கிறதுக்கு மறைமுகமா ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர் பிஜேபியில இருந்தால் கூட, பிஜேபி கூட்டணி இருந்தா கூட அவர் ஒரு சுதந்திர மனுஷனாதான் சொல்லுவார். நான் எனக்கு மேல ஒரு ஆளு கிடையாதுன்னு பாரு. பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என புதுச்சேரி அதிமுக கருத்து தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மின் கட்டண உயர்வு தொடர்பாக நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது எனவும், இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தவளக்குப்பம், திருக்குனூர், மேட்டுப்பாளையம், அரியாங்குப்பம், காரைக்கால், கோரிமேடு, வெங்கட சுப்பையா சிலை உள்ளிட்ட பல இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பந்த் அறிவித்த காங்கிரஸ் தலைவர்கள், திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் கட்சி தலைவர்கள் மீது
மீது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார். இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் ரகசிய உறவோடு கள்ளக்கூட்டணி வைத்துள்ளனர். இங்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் பிஜேபி அரசுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது என்று நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அனுகூலமான ஒரு அரசாக வர்த்தக வியாபார ரீதியில் கூட்டணி அமைத்து வியாபாரங்கள் செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்குதுன்னு புதுச்சேரியில் வரும் அக்டோபர் 11 முதல் வணிக திருவிழா 102 நாட்களுக்கு நடத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிகழாண்டிற்கான வணிக திருவிழா ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், வணிகர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி நேரு வீதிக்கு சென்றாலே தேவையான அனைத்து பொருட்களும் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கிடைத்து வருகிறது. அந்த மனநிலை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. ஆகவேதான் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரியில் பல சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அதற்கு அரசு எப்பொழுதும் துணைவிருக்கும். வணிக திருவிழா 102 நாட்கள் நடைபெறும் என்றார். வரும் அக்டோபர் 11ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு நிகழாண்டிற்கான புதுவை வணிக திருவிழா 4 பிராந்தியங்களிலும் தொடங்கி வரும் 2025 ஜனவரி 20ஆம் தேதி வரையில் மொத்தம் 102 நாட்கள் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் இந்திய கூட்டணி சார்பில் முழு கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மின்கட்டணம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான மின்கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த ஜனவரி மாதம் பொதுமக்களிடம் கருத்து கேட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட தாமதமானது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. அதன்படி வீட்டு உபயோக மின்சாரத்திற்கு யூனிட்டுக்கு 40 காசுகள் முதல் 75 காசுகள் வரை உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் மின் கட்டண உயர்வினை ரத்து செய்ய வேண்டும், ப்ரீபெய்டு திட்டத்தை கைவிட வேண்டும், மின்துறையை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், திமுக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. காரைக்காலில் கடையெடுப்பு காரணமாக காரைக்கால், திருப்பட்டினம், நிரவி, கோட்டுச்சேரி, நெடுங்காடு, திருநள்ளாறு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான கடைகள் அடைக்கப்பட்டன. வணிக வளாகங்கள், வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டன. மதுபான கடைகளும் இன்று திறக்கப்படவில்லை. காரைக்காலில் புகழ்பெற்ற தர்கா மார்க்கெட் மற்றும் நேரு மார்க்கெட் உள்ளிட்டவையும் இன்று இயங்கவில்லை. இன்று மீன் விற்பனையும் நடைபெறவில்லை. இந்த போராட்டத்தின் காரணமாக தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. இந்த பந்தின் காரணமாக காரைக்காலில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய கோரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும் மின் கட்டணத்தில் உள்ள சர்சார்ஜுகளை நீக்க வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது, டிஜிட்டல் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியிலும் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த முழு அடைப்பு காரணமாக பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் குபேர் அங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, காமராஜ் வீதி உள்ளிட்ட நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் திரையரங்குகளில் பகல் காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முழு அடைப்பு காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மின் கட்டண உயர்வை கண்டித்து மறைமலை அடிகள் சாலை, காமராஜர் சிலை சந்திப்பு, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்துகின்றனர். புதுச்சேரியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 74 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி தொகுதி தலைவர் ராசு என்கிற பெருமாள் ராஜா தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாளை முன்னிட்டு 74 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி தலைவர் வசந்தராஜ், மாவட்ட ஓபிசி அணி துணைத் தலைவர், மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் அரந்துவேந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கொண்டனர். மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் அறிவுறுத்தன்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தனர். காட்டேரிக்குப்பம் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மண்ணாடிப்பட்டு கோப்பின் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பௌர்ணமி சிறப்பு யாகம் பூஜை மற்றும் ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அஷ்டலிங்கேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் இந்திய கூட்டணி சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பந்த் போராட்டத்தில் இந்திய கூட்டணிக்கும் அரசுக்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சித்துள்ளது. புதுச்சேரியில் வரும் அக்டோபர் 11 முதல் வணிக திருவிழா 102 நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.